ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறதா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடிகே 2.0ல் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதை பற்றி நான் முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதாவது கதைகளை உருவாக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது என்னடா ஐடிகே 2.0 வாலண்டியர்ஸ்க்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அதாவது ஆளுக்கு ஒரு கதையை க்ரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ பேர் கதையை உருவாக்கி சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற தகவலை போட்டுட்ருக்காங்க. நம்மளை விடுவாங்களா? ஸோ நம்மளுடைய கோஆர்டினேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்களும் உடனடியாக ஒரு கதையை உருவாக்கணும். அதாவது ஒரு சென்டருக்கு பார்த்திங்கன்னா ஒரு கதையை கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உருவாக்கணும் அப்படின்ற தகவலை நம்ம சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்திங்கன்னா அவசரமாக எல்லாருமே கதையை உருவாக்கிட்டுருக்காங்க. இதுக்கு டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைஞ்ச அளவு தான் இருக்குது. அதாவது 28க்குள்ளே இந்த மந்த்து 28க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் நம்ம. ஸோ 28க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி நம்ம QR கோடில் ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய கதைகள் எடுத்துக்கப்படும், குவாலிஃபைட் லிஸ்ட்டில் வரும். ஸோ அதுக்கு முன்னாடியே கதைகளை ரெடி பண்ணி வச்சுருக்கிறவங்க சப்மிட் பண்ணிவிடுங்க. கதைகளை பார்த்திங்கன்னா நம்ம ஊரை பற்றி எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ ஊரை பற்றியே எழுதணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ஐடியாஸ் இருந்தாலும் பார்த்திங்கன்னா பசங்கிட்ட சொல்லி நீங்கள் ரெடி பண்ண சொல்லலாம். ஸோ முழுக்க கதைகளை பசங்களையே ரெடி பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நம்மளுடைய ஐடியாஸ் உள்ளே போச்சுன்னா பெரியவங்க ரெடி பண்ண மாதிரி கதைகளாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம டிஸ்குவாலிஃபை லிஸ்ட்டில் வர வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளே பார்த்திங்கன்னா அழகாக க்யூட்டாக அவங்களே ஒரு கதையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க கரெக்டாக முடிக்கணுன்ற ஒரு கட்டாயம் இல்லை. ஏன்னா முடிக்கிறதுல அவங்களுக்கு சில சிக்கல்கள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதை முடித்து நம்ம ஒரு பேப்பரில் ரைட் பண்ணி கொடுத்தோன்னா அதை அழகாக அவங்க ரைட் பண்ணி A4 ஷீட்டில் ரைட் பண்ணி தருவாங்க. அதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம ஒரு BRCயில் நம்ம தரலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த கதைகளை உருவாக்கி சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு கேஷ் ப்ரைஸும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் வின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் என்ன கதைகளை உருவாக்குனீங்க, கதைக்கு என்ன பேர் வச்சிங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ கதைகளை பற்றி டவுட் ஏதாச்சும் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.